ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி எப்படி புஷ்ஷுன்னு பூரி மாதிரி வருது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், லேயராகவும் இருக்கும். இதுக்கான டிப்ஸு போன வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். என் பொண்ணு எப்படி ரெடி பண்ணுறான்னு பாருங்கள். சப்பாத்தி தேய்ச்சிட்டு நெய் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் அதை நாளாக மடித்து தேய்க்கிறாங்க. அதனால தான் லேயராகவும் இருக்குது. நெய் போட்டு அப்ளை பண்ணுறதுனால நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான சப்பாத்தி ரெடி பண்ணி கொடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பஜ்ஜி தான் இன்றைக்கி எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸு. எல்லாம் வாழைக்காயில், பச்சை மிளகாய், ப்ரெட்டில் கூட பஜ்ஜி போட்டு பார்த்துருக்கீங்க. ஆனால் கத்திரிக்காய் பஜ்ஜி சாப்பிட்ருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யாரெல்லாம் கத்திரிக்காய் பஜ்ஜி சாப்பிட்ருக்கோம், நாங்களும் எங்கள் வீட்டில் போடுவோம் அப்படிங்கிறவங்க வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. பாருங்கள், கத்திரிக்காய் பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கத்திரிக்காய் சீசனுங்கிறதுனால பெரிய கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக போட்டு கத்திரிக்காய் பஜ்ஜி போட்டு பாருங்கள். சாப்பிடாதுங்க, போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.